ஹார்ட் அட்டாக் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வரத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 வருஷமாக வந்து ஒரு 100 பேத்துக்கு வந்து டெய்லி வந்து 20 மில்லிகிராம் கண்டினியூஸாக டெய்லி வந்து விட்டமின் ஈயோட அளவு கண்டினியூஸாக கொடுத்து ஒரு 2 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் முடிவில் என்ன தெரியுது அப்படின்னா, வணக்கங்க, நான் டாக்டர் பாலமுருகன், எலும்புரி மருத்துவர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, விட்டமின் இ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வரத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். நம்ம சாப்பாட்டு உணவு முறையில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. எப்படி அப்படின்னா, அமெரிக்கன் ஆய்வில் வந்து ஒரு ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 15 to 20 மில்லிகிராம் நம்ம வந்து விட்டமின் இ அதிகமாக எடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வந்து 40% வாய்ப்பு வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100ல் வந்து 40% நம்ம கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னால் வந்து விட்டமின் இ வந்து நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் இங்கிறது ஒரு வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸு. அந்த விட்டமின் டி வந்து நம்ம நார்மலாக எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 15 to 20 மில்லிகிராம் எடுத்துக்கணும். 15 to 20 மில்லிகிராம் வந்து ஒரு நாளைக்கு ஆடியன்னு சொல்லுவோம். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 to 20 மில்லிகிராம் எடுக்கணுங்க. வந்து ரெகுலராக நம்ம வந்து அந்த அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 வருஷமாக வந்து ஒரு 100 பேத்துக்கு வந்து டெய்லி வந்து 20 மில்லிகிராம் கண்டினியூஸாக டெய்லி வந்து விட்டமின் ஈயோட அளவு கண்டினியூஸாக கொடுத்து ஒரு 2 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் முடிவில் என்ன தெரியுது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் வந்து 40% குறைவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின் இ வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொழுப்பு வந்து ஆக்சிடேஷன் ஆகிற தடுக்குது. கொழுப்பு ஆக்சிடேஷன் ஆகுது. கொழுப்பு வந்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா, அந்த ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு வந்து படிகிறதுனால அந்த ரத்த குழாயில் ரத்த ஓட்டம் தடைபட்டு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அந்த வந்து கொழுப்பு படிகிறத வந்து அத்திரோஸ்க்ளோஸ் நம்ம சொல்கிறோம், இல்லைனா த்ராம்போஎம்பாலிசம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கொழுப்பு படிகிறத தடுக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர ஒரு வாய்ப்புகள் வந்து 40% குறையும் நம்ம சொல்கிறோம். விட்டமின் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக வந்து வீட் ஜெர்ம் ஆயில் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிற சூரியகாந்தி எண்ணெயில் அதிகமாக கிடைக்குது. அப்புறம் பாதாம் பருப்பில் அதிகமாக கிடைக்குதுங்க. பூசணி விதையில் அதிகமாக நம்ம ரெகுலராக கிடைக்கிற பூசணி விதையில் கிடைக்குது. தக்காளியில் இருக்குது, மீனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து விட்டமின் இ உள்ள அதிகமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து ஈஸியாக தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அதை சாப்பிட்டா மட்டும் பத்தாதுங்க. நம்ம முறையான உடற்பயிற்சி, சீரான எடை, நம்ம பிஎம்ஐ வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ரெகுலரான உடற்பயிற்சி, அப்புறம் வந்து இந்த புகைப்பிடித்தல், மது பழக்கம் அது இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம தடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.